தமிழ்நாட்டில் மின்வெட்டு என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைய கூட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க கரண்ட் தானங்க இல்ல. அதுக்கு ஏங்க இவ்ளோ பெரிய விஷயமா ஆக்குறீங்க? எதுக்கு எங்க சிஎம்ம பார்த்து பாவங்க அவரே பார்த்தீங்கன்னா, காலையில டைம்க்கு ஆஃபீஸ்க்கு வராரு. அவ்ளோ தலைமை செயலகத்துல உழைக்கிறாரு. அவர பார்த்து இவ்ளோ கேள்வி கேட்காதீங்கன்ற அளவுக்கு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. மின்வெட்டு பிரச்சனை என்பது உண்மையாகவே இப்ப வீட்ல கரண்ட் இல்ல. கொஞ்ச நேரம் நம்ம விசிறி வச்சு விசிறிக்கலாம். இல்லன்னா அது வராண்டால போய் உட்காந்துக்கலாம். ஜன்னல தொறந்து விட்டுருக்கலாம். இது மட்டும் தான் மின்சாரம் இல்லன்னா வரக்கூடிய பிரச்சனைகளா? மின்சாரம் இல்லன்னா எவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. விவசாயிகளோட வயக்காட்டுல ஆரம்பிச்சு மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் உட்பட பல்வேறு இடங்கள்ல மின்சாரம் இல்லன்னா பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் இங்க இருக்கு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல உயிர்காக்கும் உபகரணங்கள் பாதிக்கு பாதி வந்து இங்க மின்சாரத்தை சார்ந்தே இருக்கு. 6 மணி நேரமா கரண்ட் இல்லாததுனால ஒரு மூதாட்டி இறந்தே போயிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா கரண்ட் இல்லைன்னா விசிறி வச்சு விசிறிக்கோங்கன்ற அளவுக்கு பேசுறாங்களே. இந்த கரண்ட் இல்லாதனால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சவரை இவ்வளவு உயிர் போயிருக்கு. இன்னும் எத்தனை உயிர்கள் கரண்ட் இல்லாம மருத்துவமனையில கஷ்டப்பட்டுட்டு வராங்க. ஸோ மருத்துவமனை உட்பட விவசாயிகளோட வயல்கள் உட்பட எல்லா இடங்களிலுமே எனக்கு கரண்ட் இல்லாம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. விவசாயிகளுக்கு பம்பு செட்டு மூலியமாக தண்ணி எடுக்க முடியல. அதுக்கான மின்சாரம் இல்ல. அவங்க ஒரு சைடு கண் முன்னே பயிர்கள் வாடி போறதை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மேட்டூர்ல இருந்து வரக்கூடிய அந்த நீர் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அந்த கஷ்டத்துல இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் இப்படி எல்லா இடங்களையுமே மின்சாரம் எடுத்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஸோ ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நம்ம யார்கிட்ட கேட்போம்? அரசை பார்த்து தானே கேள்வி கேட்போம். இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லி யாருமே பேசல. ஒரு நடிகரை பார்த்து கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நடிகரே வராரு. மாஸ்டர் மகேந்திரன் அவர் வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தார்ல, அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வைரலாக போயிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்குறோம். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க கரண்ட் இல்லைன்னா என்னங்க நீங்கள் சோலார் பேனல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்களேன். இப்போ நீங்கள் போய் மைக் நீட்டினா மட்டும் அவங்க பதில் சொன்னால் மட்டும் உங்களுக்கு கரண்ட் வந்துருமா? கரண்ட் இல்லைன்னா என் வீட்டில் கூட சோலார் பேனல் இருக்குங்க. எங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் கரண்ட் எடுத்து போகணும்னு சொல்லி ஒரு மெதப்புல பேசுகிறாரு. எதற்காக இவ்வளோ மெதப்பு? இப்போது பல்வேறு இடங்களில் கரண்ட் போகுது. என்ன மாதிரியான இடங்களில் கரண்ட் போகுதுன்னா, பெரும்பாலும் உழைக்கிற மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் கரண்டே போகுது. இங்கே பெரம்பூர், கொளத்தூர், ஆவடி அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து கரண்டே போகுது. ஏன் பெரிய விஐபிலாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கெஸ்ட்லாம் இருக்காங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க, அந்த இடத்துல அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் கரண்ட் போதா? ஸோ அவங்களாம் சொகுசாக தான் இருக்கிறாங்க. அப்படி கரண்ட் போனாலுமே அவங்க வந்து ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது. எங்கே கரண்ட் போகுதுன்னா இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல தான் கரண்ட் அதிகமாக போகுது. அவங்க என்னங்க பெருசா கேள்வி கேட்டுற போறாங்க? அவங்க வீதியில இருந்து இருக்க போறாங்க, இல்ல மரத்தடியில உட்காந்துக்க போறாங்க. அவங்களுக்கு எதுக்குங்க கரண்ட்னா மாதிரி தான் அந்த இடங்களை தான் பெரும்பாலும் கரண்ட் போகுது. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகள் நைட்டெல்லாம் தூங்க முடியாம அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நீங்க சீரியஸா யோசிச்சு பாருங்க, இது ஒரு கண்டென்ட் கிடையாது. நான் கண்டென்ட்டுக்காக ஒண்ணுமே வந்து பச்சை குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க அவ்வளோலாம் அப்படிலாம் நான் பேசவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கரண்ட் இல்லைன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 4 அடுக்கு மாடி வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 2வது மாடியில் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக தெரியாது. அது ஒரு ஓடு வீடு, ஒரு கூரை வீட்டில் இருந்து பாருங்க, அந்த வெயிலின் தாக்கம்ன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வெயில் தாக்கம் மட்டும் இல்லை, இப்போ நிறைய வீடுகளில் வந்து மோட்டர் காலி ஆகிடும், அந்த தண்ணி நிரப்புறது கூட அந்த மின்சாரம் இருக்காது. எதுக்காக இவ்வளோ விஷயம் பேசுகிறோம்னா, நம்ம நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல கரண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடங்கள்ல மக்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மின்சாரம் என்பது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தா அவங்க எல்லாருமே விரும்பி ஓட்டு போட்டு ஒரு அரசு எதிர்த்து இங்கே அவங்க கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி பேரை ஓட்டு போட சொன்னாங்க, என் பேத்தி ஓட்டு போட சொன்னாங்க, மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டோம், அவர் நல்லா டான்ஸ் ஆறாருன்னு ஓட்டு போட்டோம், நல்லா டைலாக் பேசுவார், அழகா இருக்காருன்னு ஓட்டு போட்டோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம், ஆனால் எங்களுக்கு அடிப்படை வசதிக்கே வர மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஓட்டு போட்ட பெண்களே இந்த இன்ஃப்ளூயன்சர்ல வீடியோ போடுறாங்க. அது எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள்லாம் இவ்வளோ போராடுறாங்களே, நம்ம மக்கள்ல ஒருத்தரா ஒரு கேள்வி கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்றாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து கேள்வி கேட்டாங்களா? இப்போ மகேந்திரன் அவங்களை பார்த்து நம்ம நேரடியாக கேட்குறோம், உங்ககிட்ட யாராவது வந்து கேள்வி கேட்டாங்களா? அவங்க மக்களை தேர்ந்தெடுத்து ஒரு தலைவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இன்னைக்கு அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தானே அந்த ஆட்சிக்கு வர வச்சாங்க. அவங்க கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நீங்க எப்படி சொல்லலாம்ன்ற முதல்ல நீங்க கேள்விலாம் கேட்காதீங்க. கேள்வி கேட்டால் பதில் கிடைச்சிருமான? அப்போ கேட்காமலே எப்படி பதில் கிடைக்கும்? எங்கேயுமே கரண்ட் இல்லைங்க, நான் அமைதியாக இருந்துக்கிறேன், கரண்ட் வந்துடும்னா இருந்துருமா? மக்கள் வந்து போராட வேண்டிய சூழ்நிலையை இன்னைக்கு தாவேக அரசு கொடுத்துருக்கு. அதனால மக்கள் கேட்டு தான் எல்லாமே வாங்குறாங்க. என்ன சொல்றாருன்னா, என் வீட்டில் நான் சோலார்லாம் வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கரண்ட் என் வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க, நானே தரேன்றாரு. சரி, இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இப்போ என்னோட ஒரு கிராமம் இருக்கு, என் கிராமத்தில் யாருக்குமே கரண்ட் இல்லை, நீங்க தரீங்களா? உங்க வீட்டில் வந்து எடுத்துக்கிட்டுமா? அங்கேருந்து எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் அனுப்புங்க,
அனுப்புவீங்களா? சரி, அந்த வீடியோல நீங்க சொல்றதுதான் சொல்றீங்க, உங்க அட்ரஸை சேர்த்து சொல்லுங்க. இதுதான் என்னோட அட்ரஸ், இந்த தெருவில் தான் நான் இருக்கிறேன், எல்லாரும் வாங்க, நானும் ஒரு பக்கெட்டிலையோ இல்லை கூடையிலையோ போட்டு மின்சாரத்தை அனுப்புறேன்னு சொல்ல வேண்டியது தானே? எதுக்காக சொல்ல மாட்டீங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, திடீர்னு முளைச்சு வந்த ஒரு தவறான முறையில் அதிகமான ஃபாலோஸ் கொண்டிருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்ததான் என்ன படம் நடிச்சிருக்கானே தெரியாது, ஒரு மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்கிறாரா, மிகப்பெரிய ஹீரோன்லாம் சொல்கிறாங்க, குழந்தை பாத்திரம்லாம் பண்ணியிருக்காரு போல. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் யாருன்னு தெரியல, ஆனால் திடீர்னு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. லாரன்ஸ் ஒரு டைம் வந்து திடீர்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சனாதனவாதிகள், ஆர்எஸ்எஸ் காரங்க, பிஜேபி காரங்கன்னு சொல்லி எல்லாருமே எனக்கு வந்து ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, வேணான்னு சொல்ல, ஆனால் எங்களுக்கான ஒரு தேவை இருக்குது, நாங்கள் எல்லாருமே நம்பி ஓட்டு போட்டிருக்கோம், ஏன்னா அடிப்படை வசதியை பெறுவது என்பது எங்களோட அடிப்படை உரிமை, ஏன்னா நாங்கள் கட்டுற வரி பணத்தில் தான் உங்கள் அரசாங்கமே நடக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேள்வி கேட்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, கேள்வி கேட்டால் மட்டும் அமைச்சர்கள் என்ன ஒழுங்காக பதில் சொல்கிறாங்க? பஸ்ஸு கரெக்டாக வர மாட்டேதுன்னு கேட்டால் ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் கேட்டால் நீங்கள் 6 மணி மேலே பேசுன்றாங்க. கச்சத்தீவு பத்தி ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு, நோ கமெண்ட்ஸ் அப்படின்றாரு. முதலமைச்சரும் வந்து சந்திக்க மாட்டாரு. இல்ல அமைச்சர்களுக்கு அவங்க என்ன அமைச்சர்களே தெரியல. ஒருத்தர் பேசார், பேட்டி கொடுக்குறாரு, நான் இந்த மாதிரி மாண்புமிகு அமைச்சரால நான் என்ன பண்ணிருக்கேன்னா சுற்றுலாத்துறையில தேர்வு செய்யப்பட்டிருக்கேன்னு பேசுறாரு. அப்புறம் தான் அவர் தெரியுது நான் சுற்றுலாத்துறையில நான் சுற்றுச்சூழல் துறையோட அமைச்சர்னு சொல்லி. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் எப்படி படத்துல டேக் போறோம், சாரிங்க நீங்க கட் எடுத்துக்கோங்க, நான் மறுபடியும் லைவ் பிரஸ் மீட்ல கேட்கிறாரு, மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம், மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. மாண்புமிகு முதலமைச்சரால எனக்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழல் துறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த அரசு இயங்கிட்டு இருக்கு. நான் என்ன துறையில வேலை செய்யறேன், நான் எதற்காக வேலை செய்யணும், அதுவே தெரியாம அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதிலும் இருக்கிறதுலே ஒரு தெளிவான அமைச்சர் யாரை சொல்றாங்கன்னா ராஜ்மோகன் அவர்களை சொல்றாரு. அவரை பத்தி ரீசெண்டா இணையத்துல என்ன விஷயம் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும். என்ன மாதிரியான ஐடிக்களை அவர் ஃபாலோ பண்றாருன்னு சொல்லி இணையத்துல கண்டுபிடிச்சு போட்டாங்க. ஒரே நாளா பாத்தீங்கன்னா 600 கிட்ட இருந்த ஃபாலோவர்ஸோட லிஸ்ட் என்பது 400க்கு வந்து நிக்குது. ஸோ நைட்டோட நைட்டா உட்காந்து என்னென்ன ஐடியெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுமோ அந்த வகையில் அவர் செயல்பட்டிருக்காரு. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா எந்த அமைச்சர்கிட்டையும் ஒரு தெளிவு என்பதே கிடையாது. என்ன மாதிரியான செயல்பாடுகள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும். அடுத்ததான் மின்சாரத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்றாரு, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கே, எப்படியும் உங்க சீமை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கவும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள விட மாட்டாங்க, நீங்களாவது பதில் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு. தமிழ்நாட்டில் எங்கேயுமே மின்வெட்டு பிரச்சனைலாம் இல்லைன்றாரு. அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்துறையில வந்து திமுக காரங்க வேலை செய்கிறாங்க, அதனாலதான் வேம்னே வந்து எங்கள் அரசுக்கு களங்கம் விளைக்கணும்னு சொல்லி கரண்ட்டை கட் பண்ணுறாங்கன்றாரு. சரி, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க. அடுத்தது சரி உண்மை அவங்க யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னால் திடீர்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. பகல் நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஃபியூஸ் எல்லாம் பிடுங்கிட்டு போகிறாங்கன்னு வீடியோ போடுறாரு. பகல் நேரத்தில் வந்து ஃபியூஸை பிடுங்குவாங்களா, ஆனால் கரண்ட் எப்போ கட் ஆகும்னா நைட்டு கட் ஆகுமா? இப்படி மின்சாரத்துறையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு தெளிவான விளக்கமும் இதுவரையுமே வர மாட்டேங்குது. இதுதான் சபாநாயகர் அப்பாவும் கேட்டிருக்காரு. ஒருவேளை நீங்கள் இந்த மின்சாரத்துறையை வந்து தனியார் மயமாக்க போறீங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு ஒருவேளை இதை நம்ம கார்பரேட்டாக மாற்றிட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்ற மாதிரி ஏதாவது செயல்பாடுகள் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுக்கும் போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, அப்படிலாம் கிடையாது, எதுக்கு நீங்கள் தேவையில்லாத தகவலை சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் தனியார் மயமாக்க விட மாட்டோன்ற மாதிரி அந்த தகவலுமே தமிழக அரசு தரப்புலேருந்து வர மாட்டுது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் வந்தால் அங்கே ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் மாறிடும், மாற்றம் சொன்னாங்களே, சட்ட ஒழுங்கை பற்றி பேசினா தனி வீடியோவே போடணும், அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு என்பது போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இங்கே பல பேரை காணாங்க, நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே பெண்களோட பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும் சொல்லி ஒரு முதல்வர் பேசினாரு. இன்ன வரையுமே அவர் எங்க இருக்காரோ நம்மளுக்கு தெரியல. அடுத்ததா சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் அமைப்பு ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களையும் காணோம். ஏன்னா கும்மிடிப்பூண்டியில 3 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு 4 வடமாநிலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதர்ல வீசிருக்காங்க. அந்த குழந்தை இறந்தே போயிருக்கு. இது மட்டுமா, நிறைய விஷயங்கள் தனது கட்சி நபர்களாலே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல வேலை வாங்கிட்டு தரேன்னு சொல்லி ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் நான் எம்எல்ஏ சரவணன் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எச்சரிக்கை விடும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார்கிட்ட போய் சொல்லிக்கோ, ஏன் நீ விஜய் கிட்ட போய் சொல்லிக்கோ, நாங்க உன்னை கூட்டிட்டு வர சொன்னதே எம்எல்ஏ சரவணதான்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அடுத்ததா சேலத்துல தாவேகா பிரமுகர் ஒருத்தர் என்ன பண்றான்னா, இதுவரையுமே வெளிவந்த கணக்கு 50 பெண்களோட ஆபாச வீடியோல எடுத்து வச்சுட்டு அவங்கள மிரட்டி பாலியல் தொழிலுக்கு அனுப்பியிருக்காரு. இப்படி ஒட்டுமொத்தமா சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, அடிப்படை வசதி எல்லாமே கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சிங்கப்பெண் படை என்ன பண்றீங்கன்னா, இதுவரையுமே போன ஆட்சி காலம் எதுவுமே இல்லை, தாவேக்கால மட்டும் தான் நடக்குது, நம்ம யாருமே சொல்ல. ஆனா கடந்த ஆட்சி காலத்துல தனி மனித ஒழுக்கத்தையும் மீறி நடந்த இந்த பாலியல் குற்றங்களை எல்லாமே கணக்கிட்டு பார்த்தோம்னா இந்த 1 மாத காலத்துல அது இரட்டிப்பாயிருக்கு. என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, நான் வந்தா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வர போறேன், பெண்களுக்கு பாதுகாப்புன்றது 100%, அதுவும் 0% டாலரன்ஸ்ங்க, யார் குற்றவாளி இருந்தாலும் சொன்னீங்க. உங்க கட்சிக்காரங்களை இந்த அளவுக்கு கீழ்த்தரமா செயல்படுறாங்க. என்ன நடவடிக்கை முதலமைச்சர்கள் எடுக்கிறாருன்னு தெரியல. இப்படி ஒட்டுமொத்தமாக அமைச்சர்களை கேட்டோன்னா அவங்க என்ன துறை அமைச்சர் அவங்களுக்கே தெரியல, எல்லாரும் அமைச்சர்களை எப்படி ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி தலைமைக்கே தெரியல. இப்படி இருக்கும் சூழ்நிலையில
நம்ம யாருமே கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதான். கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி மகேந்திரன் அவர்கள் பேசுறது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. ஏன்னா இங்கே உழைக்கும் மக்கள், நீங்கள் வந்து ஒரு ஏசியில் இருக்கலாம், உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரேட்டர் வசதியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பணக்கார வீடாக இருக்கலாம். இப்படிக்கா சூழ்நிலையில் உங்களுக்கு உழைக்கும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மின்சாரம் இல்லைனா உங்களுக்கு அவ்வளோ தெனாவட்டா நீங்கள் பேசலாம். அப்படி தான் பேசுகிறார் அவர். ஏங்க அது சிரிப்பு தோணி வர, கரண்ட் எல்லாம் இல்லை என்னங்க நீங்கள் அதெல்லாம் எதுக்குங்க கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி ஒரு டிவி அரசுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாரு. எவ்வளோ கஷ்டம்ன்றது உழைக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா மின்சாரம் இல்லைன்னா அடிப்படையிலான எவ்வளோ விஷயங்கள் இங்கே முடக்கப்படும் என்பதை கவர்மெண்ட்டும் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் என்பது ஒரு பொறுப்பற்ற தன்மையோட செயல்படுது. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நான் உட்காந்து இங்கே பேசுகிறேன்னா எனக்கு தெரியுது இங்கே மருத்துவமனைகள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் இவ்வளோ சந்திக்கிறாங்க, தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை சரி செய்யக்கூடிய வேலைகள்லாம் அவங்க இறங்குறாங்களா, இது வரையுமே அது வந்து முடக்குவதற்கான ஏதாவது ஒரு வேலைகள் அவங்க இறங்குறாங்களா, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கடந்த ஆட்சி காலங்கள் மேலே தான் தொடர்ந்து அவங்க பழி போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க உங்கள் ஆட்சியில் திமுக காரனே இந்த மாதிரி சதி பண்ணிட்டோங்க, ஃபியூஸ் வயரை பிடுங்கிட்டோங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதை தடுக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க. அப்படி ஒரு 4-5 பேர் ஃபியூஸ் வயரை வந்து பிடுங்குறாங்கன்னா அதை தடுக்க முடியாத அளவு கூட அவங்க ஆட்சி இருக்கு. ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி சதித்திட்டங்கள் நடந்தாலுமே சூழ்ச்சிகள் இருந்தாலுமே அதையும் தாண்டி என்ன நலத்திட்டங்களை மக்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அதுதானே ஒரு அரசோட கடமை. அதுக்கு தான் உங்களை சொல்கிறோன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு உள்ளே வாங்க. நீங்கள் 6 மாதம் கேட்குறீங்கல்ல, இந்த மாதிரி நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் விமர்சிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 6 மாத காலம் என்பது நீங்கள் நிர்வாகத்திறனை கற்றுக்கணும். இதுதான் ஒரு அரசு போல், இவ்வளோலாம் வந்து அஃபிஷியலாக நடக்கணும் போல், இவ்வளோ கட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் ஒரு நிர்வாகத்தோட ஒரு பணிகள் போலன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு 6 மாதம் கொடுக்கலாம். நான் என்ன துறையோட அமைச்சர் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிறதுக்குலாம் 6 மாதம் கொடுக்க முடியாது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு குற்றங்கள் போயிட்டு இருக்கு, அதையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு தாவேக்காக்கு ஓட்டு போட்டுமே இந்த தொடர்ந்து விஜய் அண்ணாவை எல்லாருமே தவறாக சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. சில பகுதியில் பார்த்தீங்கன்னா யார் எம்எல்ஏனே தெரியல, ஒரு அம்மாலாம் வந்து அழுகுறாங்க, கரண்ட் இல்லைன்றாங்க. சரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தொகுதியோட எம்எல்ஏவே எனக்கு யாரு தெரியான்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்பது வந்து நிற்குது. ஸோ எல்லாருமே வந்து இப்போ நம்மளும் சரி தாவேக அரசை குற்றம் சாட்டலை, ஆனால் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த விஷயத்தை வந்து இன்னும் சீரியஸாக கையில் எடுங்க. ஸோ மக்களோட இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம் அதில் கவனம் செலுத்துங்க. என்ன நடவடிக்கைலாம் எடுத்தால் இன்னைக்கு மின்சாரத்துறையில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கடந்த ஆட்சி காலங்களில் சதிகாரங்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க, அதனால தான் கரண்ட் உள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை மக்கள்கிட்டே போய் கொண்டு சேர்க்குறீங்க. இன்னைக்கு அந்த மக்களே வந்து வெளிப்படை செஞ்சுட்டாங்க. அவங்களே வந்து ஓட்டு போட்டவங்களாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி நான் உங்களுக்காக தானே ஓட்டு போட்டு இன்னைக்கு பாருங்க என் குழந்தைலாம் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியாக என்ன சொல்ல வரோன்னா, மகேந்திரன் பேசுறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அதற்கு அவர் மன்னிப்பு கேட்குற வரையுமே இன்னைக்கு மக்கள் எல்லாருமே தொடர்ந்து அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேள்வி கேட்டால் பதில் கிடச்சிருமான்னு சொல்கிறீங்களே, இன்னைக்கு நாங்கள் அனைவரும் கேள்வி கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ மின்சாரத்துறையில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அரசு தனி கவனம் செலுத்தி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை இறங்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கும் 6 மாதம் கேட்க போகிறாங்களா, எந்த அளவுக்கு மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுட்டு மக்களுக்காக செயல்பட போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.